கானா சிங்கர் இசைவாணி இவங்க ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னாடி பாடின பாட்டால இவங்க மேல இந்துத்துவ அமைப்புகள் புகார் அளிச்சிருக்காங்க. இவங்க ஒரு கிறிஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நான் வந்து கிறிஸ்டின் சொல்றத வீடியோவோட எண்ட்ல வந்து சொல்றேன். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இந்த துறையில இருக்காங்க. இவங்க முழுக்க முழுக்க தந்தை பெரியாருடைய கொள்கைகளை பாடல் மூலியமா சொல்லிட்டு இருக்காங்க. ரீசென்ட் டேஸ்ல நான் பார்த்த வீடியோஸ வச்சு நான் சொல்றேன். என்னடா பாடுனாங்க அப்படின்னா, ஐயப்பன். இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஐயப்பனோட பக்தர்கள் 48 நாள் விரதம் இருந்து கடவுளை வந்து பார்த்து வழிபடுவாங்க. அந்த மாதிரி டைம்ல இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விஷயம் ஆயிருச்சு. என்ன பாட்டு பாடுனாங்க அப்படின்னா, ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்ன தப்பா, நான் தாடிக்காரன் பேத்திப்பான்னு சொல்லிட்டு நிறைய லைன் வரும். ரேண்டமா அதிகபட்சம் இந்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சர்ச்சையா இருக்கு. அதனால இந்த லைனை வந்து சொல்றேன். இந்த மாதிரி பாடினனால ஐயப்பனை நீங்க வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. ஐயப்பன் இந்த விஷயத்துல நீங்க வந்து பாடிடக்கூடாது. அதுவும் இந்த டைம்ல. அதனால நிறைய பேர் புகார் அளிச்சிருக்காங்க. இவங்களும் புகார் அளிச்சிருக்காங்க. யாரு? இசைவாணியும் காவல்துறையிடம் புகார் அளிச்சிருக்காங்க. ஏன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாடினனால நிறைய பேர் இவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுறதாக நிறைய கால் வந்திருக்கும் போல. அதனால இவங்களும் வந்து புகார் அளிச்சிருக்காங்க. ஐயப்பன் கோயில என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ற ஒரு ப்ரொசீஜர். 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தை வந்து அலௌடு. அதை தாண்டி வயசாகி ரொம்ப பாட்டியா இருப்பாங்களா அவங்க அலௌடு. அதுக்கு இடப்பட்ட பெண்கள் அலௌடு கிடையாது. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதவிடாய் அந்த ஒரு விஷயத்தினால இந்த 3 நாள் அந்த ஒரு விஷயத்தினால வந்து பெண்கள் வந்து அலௌடு கிடையாது. இதுக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லி இந்த வந்து பாட்டை வந்து பாடியிருக்காங்க. நிறைய பேர் இதுக்கு வந்து எப்படி நீங்க பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி திருமாவளவன் சார்ட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏங்க இது வந்து அங்க வந்து தடை இந்த மாதிரி பெண்களுக்கு போகக்கூடாதுன்னு தர சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு பாட்டு பாடியிருக்காங்க. இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் விஷயம் சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி வந்து கிறிஸ்டின் சொல்லி. ஏன் சொன்னேன் அப்படின்னா சொல்றேன். இவங்க ஒரு கிறிஸ்டின். இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஐயப்பனை வந்து பாட்டு பாடியிருக்காங்களா, இதுக்கு ஆப்போசிட்டா அதாவது இந்து மதத்தை வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி பாடியிருக்காங்களா, இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு நபர் இந்து மதத்துல இருந்து இவங்க ஒரு கிறிஸ்டின் இல்லையா, இவங்களை கொச்சைப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவங்களோட ரிலிஜியனை வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருக்காரு. நான் வந்து ட்விட்டர்ல தான் பார்த்தேன். என்னன்னா இது வந்து இந்த பிரச்சனை மாத்தி மாத்தி போயிட்டே தான் இருக்கும். இவங்க பாடுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா இவங்க ஒருத்தவங்க பாடுவாங்க. இந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்கும். எண்டிங் என்ன அப்படின்னா, இவங்க சைடு இந்து மதத்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாட்டை இனிமே நீங்க பாடக்கூடாது, இதுக்கு நீங்க மன்னிப்பும் கேட்கணும், இல்லைன்னா நாங்க வந்து கண்டிப்பா விட மாட்டோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா இதுக்கு மேல நாங்க வந்து புகார் அளிப்போம்னு சொல்லிட்டு திரும்ப விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் போகும்னு தெரியல. பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிட்டு இருக்கு. அதை ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணலாம். உங்களோட ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் சில விஷயம் மாத்திக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். உங்களோட ஒப்பீனியன் எதுவாக நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.